ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியா நல்ல மொறுமொறுன்னு உடனடி உளுந்து முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு குக்கர் பேன்ல எடுத்துக்குங்க. தோல் இல்லாத குண்டு உளுந்தா எடுத்துக்குங்க. எந்த கப்பில் உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் சரி, படியில் எடுத்தாலும் சரி, 1க்கு 3ன்றது கணக்கில் தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. குக்கர் பேனை கவர் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 விசிலுக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கர் பேனை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, உளுத்தம் பருப்பு இப்படி அமுத்தி பார்த்தோன்னா நல்லா மைஞ்சி வெந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. இது எப்படி அரைக்கணும்னு பார்த்தோன்னா, நம்ம வடை மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா, தண்ணியை லைட்டாக தெளிச்சு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக தெளிச்சு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு மைய அரைச்சதுக்கு அப்புறம் இது அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுக்குங்க. அடுத்து இது கூட 4.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அது கடையில் அரைச்ச மாவா இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்ச அரிசி மாவா இருந்தாலும் சரி, நல்லா ஜலிச்சு சேர்த்து விட்டுக்குங்க. கூட 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒன்று கொடுத்து பிசைஞ்சதுக்கு அப்புறம் கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை சேர்த்துக்குங்க. சூடான எண்ணெயை சேர்த்துருக்கோங்க, அதனால ஃபர்ஸ்ட் கரண்டியை விட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கையால் ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அதாவது ஒரு சாஃப்டான டவ்வா நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்குங்க. முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்குங்க. நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. அதாவது மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நடுநிலையாக சாஃப்டாக மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா முறுக்கு பிழியும் போது கொஞ்சம் ஈஸியாக பிழிய வருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக பிழிகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சி வரத்துக்குள்ள முறுக்கு அச்சை ஓப்பன் பண்ணி தேவையான இந்த பிளேட்டை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 கண்ணு உள்ள இந்த பிளேட்டை தாங்க பயன்படுத்த போகிறேன். இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள் பக்கம் வெளியில பிரஸ் பண்ண போற அந்த டாப் எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஃபுல்லா ஃபில் பண்ணாம கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு ஃபில் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு கரண்டிலையோ அல்லது பிளேட்லயோ பேக்ல இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவி விட்டு முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்குங்க. கடைசி எட்ஜை மட்டும் லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்பதான் நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கும்போது முறுக்கு பிரியாம நல்லா வரும். காஞ்சிருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுட்டு நம்ம பிழிஞ்சதை ஒண்ணா எண்ணெயில சேர்த்து விட்டுக்குங்க. சூட்டிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. உடனே கரண்டியை விட்டுடாம எண்ணெயினுடைய சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து விட்டுக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு இன்ஸ்டன்ட் உளுந்து முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.